சகலத்தையும் படைத்து எங்களுடைய வாழ்வுக்கு நன்மை அளிக்கும்படியாக அவைகளை எங்களுக்கு நன்மையானதாக நல்கிய நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை இந்த காலனி வாயிலாக திருச்சபை பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து குடும்பத்தாரோடு இணைந்தவர்களாக உண்மை ஆராதிக்கவும், உண்மை நாங்கள் வழிபடவும், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கவும், உங்களுடைய திருவார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நிறைவேறுகிறோம். இந்த வழிபாடு முழுவதும் உங்களுடைய தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் நிரப்ப வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கின்றோம். நாங்கள் பாட இருக்கின்றதான பாடல்கள், படிக்க இருக்கின்றதான திருமறை வசனங்கள், கேட்க இருக்கின்றதான இறை வார்த்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றித்தர வேண்டுமாக நாம் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே குடும்பத்தாரோடு இணைந்து இந்த காணொலி வாயிலாக நாங்கள் வழிபடுகின்ற பொழுது எந்த ஒரு இடர்பாடுகளும் எங்களை தீங்காதபடிக்கு ஒரு மனதில் ஆவியை கொடுத்து நாங்கள் உண்மையாகவும் உத்தமத்தோடும் உண்மை வழிபட கிருபை பாராட்ட வேண்டுமாக நாம் சொல்லிக்கின்றோம். எங்களை முழுமையாக தாழ்த்தி உங்களுடைய கருத்தையை நாங்கள் தருகின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்த வேண்டுமாக நாம் சொல்லிக்கின்றோம். இறைவன் பேசும் போது சொல்லும் செய்வதனால தந்தையே, ஆமென். நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே இருக்கின்றதான 60வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
நாங்கள் உம்மிடத்தில் முழு மனத்துடன் அன்பு கூறவும் உம் தூய திருப்பெயரை உண்மையுடனும் மாற்றுவ செய்யவும் உம் தூய ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் மனதின் எண்ணங்களை தூய்மை செய்தருக என்று எங்கள் மீட்பர் கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வளமையும் செல்வமும் அறிவும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அரியணையில் வீட்டில் இருந்தவருக்கும் ஆட்டுக்குட்டியாருக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உண்டாகுக. ஆண்டவரே, நீரே தகுதி பெற்றவர். நீர் கொல்லப்பட்டி உமது உதிரத்தினால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விடை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது கடவுளின் மார்புய சொற்களை கேட்க இங்கே கூடி வந்துள்ளோம். உண்மையான வருத்தத்தோடும் பற்றுறுதியோடும் அவரிடம் நெருங்கி சேர்ந்த கடவுளின் கருவை நாடி உணர்ந்தபடிக்கு அமைதியாக நம்மை நாம் ஆய்ந்து அறிவோம். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து பாவத்தை சதத்தை சேர்ந்து சொல்வோம். உங்கள் வீடுகளுக்காக முழு மனதுடன் உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்புடனும் நட்புடனும் வாழ்வோம் என்று இனி கடவுளின் திருமுறைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்கள் அவருடைய தூய வழிகளில் நடப்போம் என்று முடிவெடுத்துள்ள நீங்கள் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அனைத்து ஆட்களும் பொருந்திய கடவுளுடன் ஒப்புருவார்கள். மறுபடியுமாக உங்கள் பாவங்களை உயிரிழந்தவர்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்யுங்கள். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைப்பாடு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரை மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரை நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரை. நம் பெற்றோராகிய அனைத்து ஆற்றல் பொருந்திய கடவுள் உண்மையான வருத்தத்துடனும் மெய்யான பற்றுறுதியுடனும் தம்மிடம் மனம் திரும்பி தங்கள் உடன்பாள் மக்களின் குற்றங்களை பொறுத்தருகின்ற எவருக்கும் பிழை கொடுத்து அருளை பேரிழக்கத்துடன் உறுதி மொழிந்துள்ளார். அவர் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உங்களுக்கு இறங்கி உங்கள் அனைத்து உயிர்த்தல்களை பொறுத்தருளி அவற்றினின்று உங்களை விடுதலையும் எல்லா நன்மைகளுக்குள்ளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி மெய்வாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. கடவுள் நம்மோடு இருப்பாராக. நாம் இருந்தவனமாக திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். நாம் படிக்கும்படியாக
36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 36 முடிய. எசேக்கியேல் 36 24 முதல் 36 முடிய. நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிலேயே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். உங்கள் எல்லா தீட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன். தானியம் முளைக்க செய்து அதை மிகுதியாய் விளைய செய்வேன். உங்கள் மேல் பஞ்சம் வரவிடேன். நீங்கள் மக்களிடங்களிலேயே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சலையும் பெருக்குவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் தீய வழிகளையும் தகாத செயல்களையும் எண்ணி உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் அருவருப்பான செயல்களுக்காகவும் உங்களையே வெறுப்பீர்கள். உங்களை முன்னிட்டு நான் இவ்வாறு செய்யவில்லை. இது தெரிந்திருக்கட்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் நடத்தைக்காக வெட்கி நான் முருங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை தூய்மைப்படுத்தும் நாளில் நகர்களில் உங்களை மீண்டும் குடியேற்றுவேன். அழிவிடங்களில் மீண்டும் கட்டி எழுப்புவேன். பாழான நிலம் கடந்து செல்லும். அவரவர் கண் முன்னம் பாழாய் கிடப்பதற்கு பதிலாக பயிர் செய்யப்படும். அப்பொழுது மக்கள் பாழாய் கிடந்த இந்த நிலம் ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிட்டது. இடிந்து பாழாக்கிய அழிவிடங்களாய் கிடந்த நகர் அரண்சோல் குடியேற்ற நகரமாகிவிட்டன என்பர். அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தார் ஆண்டவராகிய நான் அழித்திருந்ததை கட்டியுள்ளேன் என்றும் பாவிடமாயிருந்ததை விளைநிலமாக்கியுள்ளேன் என்றும் அறிந்து கொள்வர். ஆண்டவராகிய நான் இதை ஒழித்தேன். நானே இதை செய்து முடிப்பேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. மேலும் இதனை நான் அவர்களுக்கு செய்யும்படி இஸ்ரவேல் வீட்டார் என்னிடம் மன்றாட செய்வேன். அவர்களின் மக்களை மந்தை போல் பெருக செய்வேன். அவர்கள் விழா நாட்களில் பலிகளுக்காக எருசலேமுக்கு வரும் ஆடுகளைப் போல் நிறைய இருப்பர். அழிந்து போன நகர்கள் மக்கள் திரளாய் நிரப்பப் பெறும். அப்பொழுது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வர். படிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதியை படித்து முடித்தாயிட்டு ஆண்டவரே உமக்கே மாற்றி உண்டாவதாக. ஆமீன். ரோமையர் 8:18 25 திருவசனங்கள் முடி. வரப்போகும் மார்ச். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாற்றோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாற்றுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒழுங்கே பேர்கால வேதனையுற்று தவிர்க்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் முறையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக போகும் நாளை, அதாவது தன் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமும் காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதற்காக தாராள உணர்வோடு காத்திருக்கிறோம். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட
திரும்ப கூறி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே மாற்றி உண்டானாக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் கண்மணி மீட்புமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வார்த்தைகளும் இங்கே அமர்ந்து உங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறதாலும் உடைய பிள்ளைகளின் விடுதலின் தியானமும் உமது சமூகத்திலே ஏற்புடையவராக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏற்றுக் கொள்கிறேன். இந்த காணொலியின் வாயிலாக உங்களை காண்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க மிக பழமையான இந்த ரோஷா நகரம் குருசேகரத்திலே கடவுளுடைய திருப்பணியை ஆற்றும்படியாக அடியனுக்கு கடவுள் கொடுத்ததான இந்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நேரிடுகின்றேன். அதே சமயத்திலே அடியனுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்ததான நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் பேரூர் திருவறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்ரீமன் ஐயா அவர்களுக்கும் பேராயர் அம்மா அவர்களுக்கும் பேராயத்தின் அலுவலர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்திலே என்னை அன்போடு கூட வரவேற்ற நம்மளுடைய திருச்சபையினுடைய அலுவலர்கள் மற்றும் பல்வேறு திருச்சபையினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் கூட நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட அடியனுடைய குடும்பத்தின் சார்பாக நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் அனைவரும் இணைந்து இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே, இந்த ரோஷா நகர் குருசேகரத்தினுடைய வளர்ச்சியிலே நாம் பாடுபடுவோம். அதன் மூலமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நாம் சபத்தோடு கூட இந்த திருப்பணியை நாம் துவங்குவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றதான தலைப்பு, பேராயத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றதான தலைப்பு விடுதலைக்காக இயங்கும் படைப்பு. விடுதலைக்காக இயங்கும் படைப்பு, கிரியேஷன் groans for liberation என்கின்றதான தலைப்பின் கீழே சிந்திக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை ஏக்கம், ஏங்குதல், அங்கலாய்ப்பு, தவிப்பு என்பது எல்லாம் ஒரே பொருளை அல்லது ஒரே அர்த்தத்தை கொண்டதான ஒரு சொற்றொடர். உயிரினங்களிலேயே மனிதன் மட்டுமே தன்னுடைய வாழ்வை குறித்ததான ஏக்கம் உள்ளது என்கின்றதான தவறான சிந்தனை நம்மிலே பலருக்கு உள்ளது. ஆனால் கடவுளாலே படைக்கப்பட்டதான அனைத்து உயிரினங்களுக்கும் உணர்ச்சி உள்ளது என்பதை பலர் நாம் அதை அறிந்து கொண்டிருக்கின்றோம், அதை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்கள், துக்கங்கள், அழுகைகள், தவிப்புகள், கோபம், கண்ணீர், வருத்தம் போன்ற மனநிலை எப்படி உள்ளதோ அதே போல கடவுளாலே படைக்கப்பட்டதான அனைத்து படைப்புகளுக்கும் இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை இருப்பதையும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த கண்ணீர், கவலை, ஏக்கம், கலக்கம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு தாவரங்கள், மிருகங்கள், ஓர் அறிவு படைத்ததான எறும்பிற்கு கூட உணர்ச்சிகள் உள்ளது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று மனிதர்கள் மட்டுமே அடிமைத்தன வாழ்வை வாழ்கின்றார்கள் என்கின்றதான எண்ணம் மாறுபட்டு கடவுளாலே படைக்கப்பட்டதான அனைத்து படைப்புகளும் இன்றைக்கு அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க உங்களை அழைக்கப்படுகின்றேன். மனிதன் விடுதலை பெற்றால் உயிரினங்களும் விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதைதான் கடவுள் விரும்புகின்றார். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துகின்றது ஒரு புறம் இருக்க, மனிதன் கடவுளாலே படைக்கப்பட்டதான படைப்புகளை அடிமைப்படுத்தின காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை மனிதனை மனிதன் சாதி, மதம், பொருளாதாரம், பாலினம், கல்வி போன்ற வேற்றுமைகளினாலே அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலங்களிலே சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பல்வேறு மிஷனரிமார்கள், பெரியார், அம்பேத்கர் போன்றோரெல்லாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு, பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான மனிதர்களை மீட்டெடுத்தார்கள். ஆனால் அந்த விடுதலை பெற்றுக் கொண்டதான மனிதர்களாகிய நாம் கடவுள் படைத்த
படைத்ததான படைப்புகளை மீண்டுமாக அடிமைத்தனத்திலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனை உருகின்றது என்று சொல்லி பவுலடிகளார் இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரசவ வலி அடைவதாக இங்கே குறிப்பிடுகின்றார். ஏன் தவிக்கின்றது, படைப்பு ஏன் விடுதலைக்காக ஏங்குகின்றது என்று இன்று நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுள் கொடுத்ததான கட்டளைகளை, கடவுள் கொடுத்ததான கற்பனைகளை கைக்கொள்ளவர்களாக, அதிலிருந்து நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக, ஒரு புதிய பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். Human response in liberating God's creation. Human response in liberating the God's creation. எனவே இரண்டு காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து கடந்து செல்ல நான் ஆசைக்கின்றேன். ஏன் இந்த படைப்புகள் எல்லாம் இயங்குகின்றது, ஏன் இந்த படைப்புகள் எல்லாம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், முதலாவதாக மனிதனுடைய பேராசை, the greediness of human being. மனிதனுடைய பேராசை, எல்லாமே எனக்கு வேண்டும், பண ஆசை, அதிகமான பொருளை சேகரிக்க வேண்டும், அதிகமான பொருளை நான் சேர்த்து வைக்க வேண்டும், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்றதான எண்ணம் மனிதனுக்குள்ளே புகுந்து இருக்கின்றது. படைப்பின் வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது கூட கடவுள் அனைத்தையும் படைத்து அவை எல்லாம் நல்லது என்று கண்டார். God created everything and he considered everything as good. எல்லாம் நல்லது என்று சொல்லி கண்ட ஆண்டவர் பிற்பாடு மனிதனை உருவாக்கி, நீங்கள் பலுகி பெருகுங்கள், மண்ணுலகை நிரப்புங்கள், அவை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்று ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார். அதே சமயத்திலே தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே மண்ணுலகம் எங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் என்கின்றார். அதே சமயத்திலே 30ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது எல்லா காட்டு மிருகங்களும், வானத்து பறவைகளும், பசுமை செடிகள் அனைத்தும் நான் உங்களுக்கு உணவாக தந்துள்ளேன் என்கின்றார். படைத்த அனைத்தையுமே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், பழங்களை உண்ணுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், காட்டு மிருகங்கள் உங்களுக்கு உணவாகட்டும் என்று சொன்ன ஆண்டவர், இவை எல்லாவற்றையும் பெற்ற மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே அதிகமான ஆசை தோன்றினதினாலே கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். என்ன சொல்றாரு? தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே, அதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்கின்றார். நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து வருகின்றதான கனியை மட்டும் நீ உண்ணாதே, அதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்கிறார். இப்பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், human being constantly think about curse rather thinking about life. மனித இனமானது வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு அதற்கு வேண்டிய வழிகளை தேடிக்கொள்வதை தவிர்த்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே சாபத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்கின்றான். மனிதன் வாழ்விற்கான சிந்தனைகளை சிந்திக்காமல் மரணத்திற்கான காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். அதனால்தான் பேராசை நிமித்தமாக கடவுளாலே படைக்கப்பட்டதான மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் வர துவங்கினது. திருமறை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது, போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலையிலே பல்வேறு மக்கள் பிறருடைய நிலங்களை அபகரிக்கவும், அதன் மூலமாக தன்னுடைய பிழைப்பை நடத்தவும், இயற்கை வளங்களை சுரண்டுகின்ற மக்களாக அப்படி எப்படியெல்லாம் சுரண்ட முடியுமோ அப்படியெல்லாம் சுரண்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றதான மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமீபத்திலே
சீனாவிற்கும் இந்திய தேசத்திற்கும் மிகப்பெரிய ஒரு போர் உண்டாக போகின்றது என்று சொல்லி செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சிகளில் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். சீன நாடு லடாக் என்கின்றதான அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 37,244 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். 37,244 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அவர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தேசத்தினுடைய நிலத்தை. ஏன் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள்? பேராசை நிமித்தமாக. ஒருவேளை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய மக்களாகிய நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம், அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு காரியங்களை நம்மளுடைய இந்திய அரசாங்கமானது மேற்கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, கனிம வளங்களை சுரண்டி பிழைப்பு நடத்துகின்றதான ஒரு கூட்டத்து மக்கள், கனிம வளங்கள், நீர் வளங்கள் அனைத்தையும் அழைத்து இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை நம்முடைய தண்ணீரானது குடிக்க முடியாத சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். நிலத்தடி நீர் எல்லாம் கெட்டு போய்விட்டது. நம்மளுடைய மண் வளங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டம் போன்றதான திட்டத்தின் மூலமாக இந்த மண் வளங்கள் எல்லாம் கெட்டு போய் விவசாயம் செய்ய முடியாமல் போனது. நம்மளுடைய மேகங்கள் அதிகமான காற்று மாசுபாட்டினாலே மழை பெய்யாமல் போனது. நம்மளுடைய காற்று சுவாசிக்க முடியாமல் போனது. இவை எல்லாம் ஏன் அப்படி மாறினது? மனிதனுடைய பேராசை நிமித்தமாக. The greediness of human being. நாம் பல்வேறு இயற்கை வளங்களை எக்ஸ்ப்ளாய்ட் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தேவையற்ற காரியங்களுக்காக சுரண்டி அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது பண்ட மாற்று முறை இருந்தது. அந்த பண்ட மாற்று முறை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ புளி கொடுத்தனா நான் உனக்கு அரிசி கொடுப்பேன், நீ அரிசி கொடுத்தனா புளி கொடுப்பேன். அந்த காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது விவசாயங்கள் பெருகிக் கொண்டது, மண் வளங்கள் அப்படியாக இருந்தது, தண்ணீர் இருந்தால்தான் விவசாயம் பண்ண முடியும் என்கின்றதான எண்ணம் எல்லாம் இருந்தது. காலப்போக்கிலே நாகரிகமான காலங்களிலே மாடர்ன் டெக்னாலஜி அந்த காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நாம குளோபலைசேஷன், கமர்ஷியலைசேஷன் போன்றதான அந்த சேஷன்கள் மூலமாக வணிகமயமாக்குதல், உலகமயமாக்குதல் போன்றதான இப்பேற்பட்டதான அயல்நாட்டு கொள்கைகள் மூலமாக நம்முடைய இந்திய தேசத்திலே மிகவும் பாழாய் போய் கொண்டிருக்கின்றதான இயற்கை வளங்களை மீட்டெடுப்பது நம்முடைய விசேஷ கடமையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, போதும் என்கின்றதான மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். எனவே இந்த பேராசையில் இருந்து நாம் விடுபட்டு கடவுளாலே படைக்கப்பட்டதான உயிரினங்களை, கடவுளாலே படைக்கப்பட்டதான மரங்கள், செடிகள் மற்ற அனைத்து படைப்புகளையும் நாம் பாதுகாப்பதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இருப்பதை வைத்து நாம் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். நிறைய வேணும் என்கின்றதான எண்ணம் எல்லாம் மாறி வாழ்வதற்கு வேண்டிய வளங்களை ஆண்டவர் தருவார் என்கின்றதான நம்பிக்கையிலே, அந்த அடிப்படையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய இயற்கை வளங்களானது காப்பாற்றப்படும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மறு உருவாக்கம் செய்யும் கடவுள். மறு உருவாக்கம் செய்யும் கடவுள். படிக்க கேட்டதான பழைய ஏற்பாட்டு பகுதியிலே எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24 முதல் 36 திருவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே இருந்ததான இஸ்ரவேல் மக்களுக்கு அது சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. இங்கே தீர்க்கன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவருடைய பாவ வாழ்க்கையை சுட்டி காட்டுகின்றார். அவருடைய பாவ வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கின்றார். எச்சரிப்பின் வார்த்தையை மட்டும் சொல்லாதபடி அதிலிருந்து விடுவிக்கும் கடவுளை குறித்தும் அவர் எடுத்துரைக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று தீர்க்கன் கூறுகின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. 25ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். 26ஆம் வசனத்தை சொல்லுகின்றார், புதிய இருதயத்தை உங்களுக்கு நான் அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது, என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என்
நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்கின்றார். என் ஆவியை உங்களுக்குள் ஊற்றுவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்கின்றார். A new heart, a new spirit I will give unto you. பகைமை, பொறாமை, பேராசை போன்றதான பழைய இருதயத்தை எடுத்து போட்டு அன்பு, உறவு, பாசம், கரிசனை போன்றதான புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றார். என் நியமங்களை கடைபிடிக்க செய்வேன் என்றும் சொல்கின்றார். எது அவருடைய நியமனம்? எது அவருடைய நியமனம்? கடவுள் ஆதாமுக்கு கட்டளையிட்டது என்ன? தொடக்க நூல் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கே கொண்டு வந்து குடியிருக்க செய்கிறார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும், to kill and to protect. அதே சமயத்திலே கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்ததான கட்டளை என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சார்ந்து சொல்லாதிருப்பாயாக, பிறர் வீட்டை கவர்ந்திட நினையாதிருப்பாயாக, பிறர் மனைவி, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்று மிக அழகாக இங்கே சொல்கின்றார். பிறருடைய பொருளை நீ நாடி தேடி செல்லாதே, பிறருடைய பொருள் மீது ஆசை கொள்ளாதே. பணத்தின் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கின்றது. ஆக இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். புதிய இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், புதிய ஆவியை நான் உங்களிடையே பிறப்பிப்பேன் என்று மிக அழகாக சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே இந்த உலகம் நாடு முழுவதுமாக ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த கோவிட்-19, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். சமீபத்திலே ஒரு ஆராய்ச்சிப்படியாக சொல்கின்றது, வானங்கள் எல்லாம் நீலமயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. The sky turns blue. தண்ணீர் எல்லாம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. The water turns fresh. மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் பசுமையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. The trees turn greens. இப்படியாக ஒரு சர்வே சொல்லுகின்றது. ஆற்று நீர் எல்லாம் தூய்மையாக கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு மாசுகளும் இல்லை. வானங்கள் தெளிவாக காட்சியளிக்கின்றது. இதற்கு முன்பதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாகனத்திலிருந்து ஏற்படக்கூடியதான புகைகள், கம்பெனிஸ்ல இருந்து ஏற்படக்கூடியதான புகைகள், இவையெல்லாம் மேலே சென்று அந்த வானத்திலே, அந்த மேகங்களே அது அடைப்பட்டு போய் இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்பொழுது அது அனைத்தும் கிளியராக இருப்பதாக, தூய்மையாக இருப்பதாக என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கின்றதான கட்டளை என்னவென்று சொன்னால், ஈக்கோலாஜிக்கல் கன்சர்வேஷன். இந்த சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கின்றதான கனிம வளங்கள், மற்ற அனைத்து வளங்களையும் நாம் பாதுகாக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு கட்டளை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஏதோ ஒரு வகையிலே இந்த இயற்கையை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். கடவுள் ஏதோ ஒரு வகையிலே அவர் படைத்ததான படைப்புகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. விடுதலைக்காக இயங்கும் கடவுளின் படைப்புகளை மீட்டெடுப்போம், அவைகளை சரியாக பயன்படுத்தி பாதுகாப்போம். அர்ப்பணிப்போடு நம்மை நாமே அர்ப்பணித்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றதான கட்டளைகளை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னது, இந்த நிலத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் நான் உன்னை இந்த ஏதேன் தோட்டத்திலே விடுகின்றேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கூட the same response, அதே ஒரு கட்டளையை நமக்கும் கொடுக்கின்றார். இந்த உலகத்தை பாதுகாக்கவும், ஆண்டவர் படைத்ததான படைப்புகளை பாதுகாக்கின்ற ஒரு மக்களாக நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற சர்வவல்லமையுள்ள நல்ல கடவுளே, மீண்டுமாக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்கின்றோம்.
இந்த காணொலி வாயிலாக நம்முடைய பாடல்களை பாடி துதிக்கவும் நம்முடைய இறைவார்த்தையை குறித்து நாம் தியானிக்கவும் இவ்வாறான கிருபைகளுக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டதான நம்முடைய இறைவார்த்தையின் மூலமாக நாங்கள் உம்மால் படைக்கப்பட்டதான படைப்புகளை நாங்கள் பாதுகாக்கவும், ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு வாய்ப்புகளையும் அதற்கான வழிகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய சிந்தனைகளிலே இருக்கின்றதான பேராசை குணத்தை நீர் தாமே எடுத்துக்கொண்டு ஆண்டவரை எல்லோருக்கும் சமமாக இருக்கின்றதான அந்த எண்ணங்களை நீர் எங்களுக்கு தந்தர வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே, இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே ஆண்டவரே, இந்த உலகமெங்கும் பரவிக்கொண்டிருக்கின்றதான இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வேலையை தந்தர வேண்டுமாறு செபிக்கின்றோம். அதனை குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்டதான கொடிய நோய் எதுவும் அண்டாதபடிக்கு நீர் தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். ஆண்டவரே, பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றதான சூழ்நிலையிலே, வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கின்றதான சூழ்நிலையிலே ஆண்டவரே நல்ல ஒரு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் தந்தர வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக நாம் செபிக்கின்றோம். செயலர் பொருளுக்காக பல்வேறு திருச்சபையினுடைய ஊழியர்களுக்காக நாம் செபிக்கின்றோம். அனைத்து திருச்சபையின் மக்களுக்காக நாம் செபிக்கின்றோம். சிறியோர் முதல் பெரியோர் மற்றும் பெயர் பெயராய் ஆசீர்வாதம் தர வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். அப்படியாக சுவாமி, எங்களுடைய பேராயத்திற்காக நாம் செபிக்கின்றோம். பேராயத்திற்காக, பேராயத்தினுடைய அலுவலர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக நாம் செபிக்கின்றோம். அதன் வழியாக ஏற்படுத்தியிருந்ததான அனைத்து விதமான திருப்பணிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை நீர் பரத்திலிருந்து அனுப்பி தர வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். வேண்டிய நல்ல ஆலோசனைகளை நீர் கொடுத்து அவர்களுடைய திருப்பணியை நாங்கள் கட்டி எழுப்ப நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். எங்களை முற்றுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திற்காக நாம் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்திலே பொருளாதார இழப்புகள் இன்னும் கொடிய பஞ்சவைகள் எல்லாம் வந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அறிவி அவர்களிலிருந்து ஆண்டவரை நாம் விடுபட்டு, குறிப்பாக இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவரை நாம் விடுபட நீர் எங்களுக்கு வழி செய்ய வேண்டுமாறு செபிக்கின்றோம். விரைவிலே அதற்குரியதான மருந்துகளை கண்டுபிடிக்க மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் தந்தர வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். ஆண்டவரை விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படுகின்றதான ஒவ்வொரு மக்களுக்காக நாம் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த வைரஸிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள விழிப்புணர்வு அடையத்தக்கதான கிருபையை அவர்கள் தந்தர வேண்டுமாறு செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரை மீண்டுமாக நாங்கள் விடுதலையோடு கூட திருச்சபையிலே உம்மை வழிபடவும் அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு நாம் செபிக்கின்றோம். ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்தும் இறைவனை செலுக்கேறும் சூழ்நிலை நல்ல தந்தையே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் இணையில்லாத கூட்டுறவும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் நன்றி.